அந்த வினையும் என்ன சொல்றாருன்னா, மகாபாரதத்துல குருட்சேத்திரத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா உனக்கு முன்னால் இருப்பது உனக்கு சொந்தங்களாக இருந்தாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாது, நீ அதற்காக பதட்டப்படாது, அதற்காக நீ வருத்தப்படாது, நீ உன்னுடைய கடமை கர்மா என்று நினைத்து செய்கிறார், இது உன்னுடைய விதி என்று நினைத்து செய், உண்மையில பாரத்தை போட்டுக்காத, அல்லது வெற்றியை உண்மையில சுமத்திக்காத, வெற்றியும் நானே, எதிராளியும் நானே, ஏவப்படக்கூடிய அம்பும் நானே, கொலையும் நானே, கொலை செய்பவனும் நானே சொல்றேன். அப்ப எல்லாமே விதிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு விதி மேல பற்று வச்சு தான் என்ற உணர்வு இல்லாம எல்லாத்தையுமே நான் ஈரவனுக்காக, அதனாலதான் ஈஸ்வர பிராணி தானான்னு சொல்றான். எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து சொல்றது. ஈஸ்வரன் நான் கடவுளா சொல்லல. நீங்க அல்லாவை நினைச்சீங்கன்னா அல்லாவும் ஈஸ்வரன் புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவ நினைச்சா கிறிஸ்து, இல்லைன்னா பரமபிதான்னு படிச்சா எல்லாமே ஒரே வார்த்தை தான். அப்ப இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் தான் இதை இயக்குதுன்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நமக்குன்ற, அதனாலதான் அடியேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடியே அப்படின்னு நான் ஒரு அடிமை, நான் அது இயற்கை செஞ்சு கொடுக்குது அப்படின்ற அடிப்படையில் நீங்க செஞ்சீங்கன்னா இது மேல தொடர்ந்து இதனுடைய வினைகள் தொடராது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இது எல்லாமே நானும் படிச்சு